மங்கள ஒலியுடனும் மக்களின் வாழ்த்துடனும் அயோத்திமா நகர் புகுந்த தசரத மன்னனும் கலைக்கோட்டு முனிவரும். வணக்கம் நண்பர்களே. கடந்த பாடல்ல நம் தசரத பேரரசர் கலைக்கோட்டு முனிவரை அவருடைய மனைவி சாந்தா தேவியோட தேரில் ஏத்தி அயோத்திக்கு அழைச்சிட்டு வர்றத பார்த்தோம். இப்போ அந்த மாபெரும் முனிவரும் நம் சக்கரவர்த்தியும் அயோத்திமா நகருக்குள்ள எப்படி கால் வைக்கிறாங்க? வாங்க அந்த அற்புத காட்சியை கண்டுகளிக்கலாம். அடிக்குரல் முரசு அதிர் அயோத்திமா நகர் முடியுடை வேந்தன் அம்முனிவனோடும் ஒரு கடிகையின் அடைந்தனன். கமலவாள் முகவடிவுடை மடந்தையர் வாழ்த்து எடுப்பவே. அடிக்குரல் முரசு அதிர் அயோத்திமா நகர். அடிக்குரல் அப்படின்னா அடிக்கும்போது எழும் அந்த ஆழமான கம்பீரமான ஓசை. கணீர் கணீர்னு தடதடன்னு மனசு அதிரும்படியான ஓசை. அந்த முரசு சத்தம், அந்த பெரிய பறை ஒலி விண்ணை பிளக்குது. போர்க்காலத்திலும் விழா காலத்திலும் முக்கிய நிகழ்வுகளிலும் முழங்கப்படும் இந்த முரசு இப்போ எதற்காக முழங்குது? கலைக்கோட்டு முனிவரையும் மன்னனையும் வரவேற்க. அந்த முரசின் ஓசையால் அதிரும் அயோத்திமா நகர். மாபெரும் நகரம், சிறப்பு வாய்ந்த தலைநகரம். முடியுடை வேந்தன் அம்முனிவனோடும். முடியுடை வேந்தன் அதாவது மணிமுடி தரித்த மாமன்னன் சக்கரவர்த்தி தசரதன், தலை சிறந்த நீதி வழுவாத அரசன் அம்முனிவனோடும், அந்த பெரும் தவசியான சர்வ வல்லமை படைத்த கலைக்கோட்டு முனிவரோட ஓர் கடிகையின் அடைந்தனன். ஓர் கடிகை அப்படின்னா ஒரு நாழிகை போதிலே, அதாவது சில நொடிகளிலேயே அல்லது நல்ல நேரத்திலேன்னு கூட இதுக்கு ஒரு பொருள் சொல்லலாம். ஏன் கம்பர் இப்படி சொல்றாரு? முனிவரை அழைத்து வந்த வேலை கால தாமதம் இல்லாமல், எந்த தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக சரியாக முடிந்ததுன்னு ஒரு உணர்வை இது நமக்கு கொடுக்குது. ஒரு பெரிய காரியம் வெற்றிகரமா ஆரம்பிக்க போகுதுங்கிறதுக்கான முதல் அறிகுறி இது. கமலவாள் முகவடிவுடை மடந்தையர் வாழ்த்து எடுப்பவே. கமலம்னா தாமரை, வாழ்முகனா ஒளி வீசும் பிரகாசமான முகம், வடிவுடை மடந்தையர்னா அழகும் இளமையும் நிறைந்த பெண்கள். தாமரை மலர் போல கருணையும் அழகும் ஒளியும் நிறைந்த முகங்களோட மங்களப் பெண்கள் வாசல்ல திரண்டு நின்று வாழ்த்து எடுப்பவே, அதாவது வாழ்த்தொலி எழுப்பி பல்லாண்டு பாடி வரவேற்றாங்க. இதயபூர்வமான மங்களமான வரவேற்பு. நம்ம இன்னைக்கும் பார்க்குறோம் இல்லையா? பெரியவங்களோ புதுமண தம்பதிகளோ வீட்டுக்கு வரும்போது பெண்கள் ஆரத்தி எடுத்து வாழ்த்து சொல்லுவாங்க. அதே மாதிரி அயோத்தி பெண்கள் ஒட்டுமொத்தமா அந்த முனிவரையும் மன்னனையும் வரவேற்கிறாங்க. ஒரு நகரத்தின் மொத்த பெண்கள் இப்படி வாழ்த்துனா எந்த காரியமும் வெற்றிதான் இல்லையா? பாருங்க நண்பர்களே, அயோத்தி மாநகரம் எப்படி களை கட்டி இருக்கு. முரசு சத்தம் விண்ணை பிளக்குது. மக்கள் எல்லாம் ஆரவாரமா இருக்காங்க. பெண்கள் தாமரை முகம் மலர வாழ்த்துறாங்க. அரசனும் முனிவரும் ஒரு தேசத்தின் மொத்த நல்வாழ்த்தையும் எதிர்பார்ப்பையும் சுமந்து வர்றாங்க. இப்படிப்பட்ட அற்புதமான வரவேற்புக்கு பிறகு அரண்மனையில என்ன நடந்துச்சு? அடுத்த பாடல்ல கம்பர் அதை அற்புதமா விவரிக்கிறார். தொடர்ந்து பயணிப்போம்.